வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி டேவோட ஓட்டிங் அனலைசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக விவரிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு ஓட்டிங் ஆரம்பித்து, நேற்று ஒரு நாள் முடிஞ்சிட்டு இன்றைக்கி ஆயிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யாருக்கு எந்த நிலமையில் போயிருக்காங்க அப்படின்றது கிளியராக பார்க்கணும். கிட்டத்தட்ட நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,89,000 வாக்குகள் விழுந்திருக்கு. ஓகேங்களா. அதில் முதல் இடத்துல பிரதீப் நேற்று 36% இருந்தார். நேற்று 3% ஏறி 36லேருந்து 39%. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸ்டார்டிங் பர்சன்டேஜில் அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகும். இவருக்கு மட்டும்தான் அப்படியே ரிவர்ஸில் நடக்குதுங்க. என்ன பண்ணுறது, ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75,000 வாக்குகள் வாங்கிட்டு இருக்காரு. 40%, 39.87%, கிட்டத்தட்ட 40% ஓட்டு வாங்கியிருக்கேன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் 1,80,000 80,000 ஓட்டுகள் வந்து பிரதீப்கே விழுந்திருக்கு அப்படின்றது. என்ன அவருக்கு இம்பேக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பிரதீப் தனியாக விளாட்றான், அவருடைய கேம் ஸ்ட்ராட்டஜி அதுதான் அப்படின்றத. இவங்க வந்து அவரை விட்டுட்டு பிளான் பண்ணுறது அவருக்கு நிறைய இடத்துல பாசிட்டிவாக அமைஞ்சிருது அப்படின்றத கிளியராக சொல்லிடணும். அவருக்கு எதிராக இவங்க பண்ணுற சில வேலைகளால் பிரதீப்புக்கு நிறைய பாசிட்டிவ் அமையிறதா நான் பார்க்குறேன். ரெண்டாவது இடத்துல அக்ஷயா 13.77%, 26,000 ஓட்டுகள். ஏன் அக்ஷயா இப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்கும் வந்து அந்த கடைசி ஒரு நொடியில் தான் அந்த டாஸ்க்கும் விட்டாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டோரி, அந்த பேபியை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி சொன்னாங்களே, முக்கால்வாசி பேர் எமோஷனல் ஆகிட்டு இருப்பாங்க. அது எபிசோடில் ஏர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எமோஷனல் ஆகிட்டு இருப்பாங்க. நானே எமோஷனல் ஆகிட்டு அந்த பேச வேணான்றதுக்காக தான் நான் சேனல்லேயே வீடியோ போடல. அந்த எமோஷனலான இதுவை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரீச் கொடுத்துருக்கோம். அதை ஆக்ட் பண்ணி காமிச்ச விதம், அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ண விதம்ன்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே அக்ஷயா அந்த இடத்துல கலக்கி. அதனால தான் கிட்டத்தட்ட 2 பேர், ஜோவிகாவை பின்னாடி தள்ளிட்டாங்க, விசித்ராவை பின்னாடி தள்ளிட்டு டேரக்டாக 2வது பொசிஷனில் வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு பக்கம் அக்ஷயா அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸே திருக்கி விட்டுக்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா விசித்ரா 13.37%, 25,400 ஓட்டுகள். நேற்று 2வதுலேருந்து 3வது வந்திருக்காங்க. அக்ஷயாவால் அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அக்ஷயா வந்ததால் இவங்க கீழே இறங்கியிருக்காங்க. அதை தவிர்த்து நேற்று எபிசோட்லாம் கூட எடுத்து பார்த்தா விசித்ரா அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டாஸ்க்கு கூட பேச உள்ள பிக் பாஸ் அது கூட நேற்று ஆராவலை. விசித்ரா எடுத்து பார்த்தா எபிசோடில் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. இந்த வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இதுக்கப்புறமாவது விசித்ராவோட கேம் ஆரம்பித்தாங்கன்னா ஒன்று பயங்கரமாக இருக்கும். சண்டை வரணும் விசித்ரா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருக்கும். பட் என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். அடுத்து ஜோவிகா 12.8%, 24,318. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த 3 பேருக்குமே. அக்ஷயாவாக இருக்கட்டும், இல்லை விசித்ராவாக இருக்கட்டும், இல்லை அடுத்ததாக இருக்க ஜோவிகாவாக இருக்கட்டும், 1000 ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. ஜோவிகா பொறுத்தவரை நேற்று வந்து டாஸ்க்கும் நேற்று எல்லாமே அந்த 2 பேர் டாஸ்க்கு போனாங்க. அதை தவிர்த்து ஹவுஸ் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் தான் நடந்தது. அந்த அளவுக்கு பெரிய எதிர்பார்ப்பு பண்ணுற அளவுக்கு இல்லை. நேற்று அதுக்கப்புறம் இந்த இன்னைக்கு வர எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆனால் ஒரு சில பாசிட்டிவ்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பெருசாக என்டர்டெயின்மெண்ட்லாம் எதுவுமே கொடுக்கல. நேற்று எடுத்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்லாம் ஜோவிகா கிட்டேருந்து இவங்க கிட்டேருந்துலாம் வரவே இல்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஓட்டு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். 5வது இடத்துல விஷ்ணு 10.58%, 20,000 ஓட்டுகள் வச்சுங்க. 20,000 ஓட்டுகள். விஷ்ணு பொறுத்தவரையும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம எதனா பண்ணணும் அவங்க ஓட்டு போட்டவங்களை வச்சு செய்யணுன்றதுக்காக பல விஷயங்கள் ட்ரை பண்ணுறாரு. அது பாசிட்டிவோ நெகட்டிவ் அதை விடுங்க, பாசிட்டிவோ நெகட்டிவ். ஆனால் அதை வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணுறதுனாலும் அதை பண்ணுறாருல, அதை கூட பல பேர் பண்ணாமல் இந்த வீட்டில் இருக்காங்க. அந்த வகையில் விஷ்ணு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அவர் பேசுறது வந்து ஒரு சில விதம் வந்து பிடிக்கல. அவர் பேசுறது அவருக்கே புரியுமான்னு தெரியல. இதில் மற்றவங்களுக்கு எப்படி புரியும்? வீணாவே சின்ன விஷயத்துக்கு போய் டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி, என்ன ஓட்டு போட்டல அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாரு. அதனால் சில பேருக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதனால் அவர் 5வது இடத்துல இருக்கார். கடைசியில் பூர்ணிமா 6.21%, 11,000 ஓட்டுகள். பூர்ணிமாக்கும் மாயாவுக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரியே தெரியல. பூர்ணிமா வந்து என்ன ஏது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க. நேற்று கூட அந்த டாஸ்கில் வந்து பிக் பாஸ் வைக்கிறதே தப்பு, இதெல்லாம் எப்படி சொல்லுவாருன்ற மாதிரி அன்னைக்கு ஒரு சண்டை போட்டாங்க. நேற்று நைட்டு வர பிக் பாஸ்க்கு எதிராக இன்னொரு சண்டை போட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க ப்ராப்ளம் வந்து கண்டஸ்டன்ஸ் கூடலாம் போட மாட்டாங்க, டேரெக்டாக பிக் பாஸ் கூடயே சண்டை போடுவாங்க. இங்கே கண்டஸ்டன்ஸ் கூட போட்டாவது எதனா ஒரு கண்டென்ட் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். பிக் பாஸ் கிட்ட போட்டால் ஒன்றும் வராதுமா, அதை தெரிஞ்சுக்கிட்டு பாருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா மாயா 3.38%, 6,400 வாக்குகள். நேற்று அந்த அளவுக்கு காசிப் பேசியிருந்தாங்க இவரை பற்றி, பிரதீபை பற்றி. அதுக்கப்புறம் போய் மன்னிப்பு கேட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு கூட்டணியை அமைச்சாங்க. பட் எனிவே எது அமைச்சாலும் ஒரு பிரோஜனம் இல்லைம்மா, உன் கேரக்டர் எங்களுக்கு செட் ஆகல, பிடிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி ஓட்டே குத்த மாட்டேங்கிறாங்க ஒரு பக்கம். அப்புறம் எப்படி மாயாவால் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும்? இதுதான் தற்போதைய நிலைமை. இந்த நிலைமை படி பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவும் மாயாவும் பக்கத்தில் உட்கார வச்சு யார் எலிமினேட் ஆக போகிறா சொல்லுங்கள் மக்களே அப்படின்ற மாதிரி கமல் சார் எல்லாரையும் கேட்டு மாயாவை வெளியே அனுப்புறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்ன்றது தான் கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.